வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம உற்ற துணை அதை பத்தி தான் பார்க்க போறோம். உற்ற துணை அப்படின்னா என்ன? நான் வாழ்நாள் முழுக்க வாழும் காலத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு துணையா வருவாங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும். ஆனா நம் வாழும் காலம் வரை எல்லாரும் இப்படி வர முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா நம் வாழும் காலத்தில் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு வருவது நம் உடல் மட்டுமே. நம் ஆன்மா இருக்கும் வரை நம் உடல் மட்டுமே நமக்கு மிகச்சிறந்த உற்ற துணையாக வரும். இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கும் பிறவாமல் போய் வழி நாடுமேன், எக்காலத்தும் இவ்வுடல் விடுத்து எமக்கு ஆனதென்று அக்காலம் உன்னருள் பெறலாமே அப்படின்னு சொல்றாரு திருமூலர். அதாவது இந்த ஜென்மாவில் இந்த உடல் எனக்கு கொடுத்துருக்க, உன் அருளால இதை நான் பாதுகாக்கிறேன். ஆனா இனியொரு ஜென்மம் எனக்கு கொடுத்தா இந்த உடலை விட்டு என் ஆன்மாவை பிரிந்து உன்னருள் பெற முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அதாவது அப்ப அவர் சொல்றது உற்ற துணையா இருக்கக்கூடியது இந்த உடல் மட்டுமே. உடல் அழிந்தாலும் ஆன்மா அழிவதில்லை. ஆனா அந்த உடல் ஆன்மா இருக்கும் வரை நம்மோடு துணையாக வரும் இல்லையா? அப்ப இந்த உற்ற துணை அப்படிங்கிறது நம் ஒவ்வொரு செயல்களையும் சொற்களையும் இனிமை இருக்கும்போது தான் அது வரும். இதை மகரிஷி அழகா சொல்லுவாங்க, பிறர் கருத்துக்கு மதிப்பு கூர்ந்து தம் கருத்தை கூறுதல் அதுவே அன்பாம் அறமாம் கடமை என்றும் சொல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாம மற்றவங்க பேசும்போது அவங்க குரலுக்கு செவி சாய்த்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாம மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சு அந்த மதிப்புக்கு அப்புறம் நாம பேச ஆரம்பிச்சோம்னா நம் மதிப்பு அந்த இடத்துல மிக சிறப்பா உயரும். அதுதான் உண்மையான அன்பு அறம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாழ்க்கையில நாமளும் நிறைய விஷயங்கள்ல இதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறோமா அப்படின்றத யோசிக்கணும். யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த கருத்து சிறப்பா அமையும். இதை ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். ஒரு மண்ணாங்கட்டியும் ஒரு காய்ந்த இலையும் நண்பர்களா இருக்காங்க. அந்த மண்ணாங்கட்டியும் காய்ந்த இலைகளும் ரொம்ப சிறந்த நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீனும் நானும் பிரியக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் உற்ற துணையா சிறந்த நண்பர்களாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி காலம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த காய்ந்த இலை மண்ணாங்கட்டியை பார்த்து சொல்லுது, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் நிறைவேற்றுறோம், நாமளும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்குது மண்ணாங்கட்டி. நாம ரெண்டு பேரும் காசி யாத்திரைக்கு போகுவோம், அப்படி போனா நமக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு மண்ணாங்கட்டி சொல்லுது, நம்மளால எப்படி போக முடியும், அதுக்கு சூழ்நிலையும் காலமும் ஏற்ற மாதிரி அமையாது அப்படின்னு. நாம வடிவமைச்சுக்கலாம், எப்படியாவது நம்ம போகலாம் அப்படின்னு. சரி போகலாம், ஆனால் நமக்கு எதிர் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. உனக்கு பிரச்சனை வரும்போது நான் உன்னை காப்பாத்துறேன், எனக்கு பிரச்சனை வரும்போது நீ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு போறாங்க. காசி யாத்திரையை தொடங்குறாங்க. இப்படி போய்கிட்டு கொஞ்ச நாள் தொந்தரவு இல்லாம போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பயங்கரமா காத்தடிக்குது. அப்போ இலை என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது மண்ணாங்கட்டி அது மேலே ஏறிக்குது. அதனால இலை தப்பிச்சிடுது. காற்று நின்றுட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது உடனே இலை என்ன பண்ணுது, மண்ணாங்கட்டி மேலே ஏறி மூடிடுது. அப்போது உடனே அதுவும் மழையும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாகி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பாதி தூரம் வந்துட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மன நிறைவோட காசி யாத்திரையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மழையும் காற்றும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இலை காய்ந்த இலை என்ன பண்ணுது, காற்றுல அடிச்சுட்டு போயிடுது. மழை பெஞ்சதுனால மண்ணாங்கட்டி கரைஞ்சிடுது. இந்த இலை காற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு கற்குவியல் மேலே விழுது. அப்போ அழுதுகிட்டே இருக்கு இலை. அப்போ அந்த கற்குவியலில் இருக்கிற ஒரு சின்ன கருங்கல் கேட்குது, ஏன் இப்படி வருத்தப்படுற அப்படின்னு. அதுக்கு அந்த காய்ந்த இலை நடந்ததெல்லாம் சொல்லுது. அப்போ அந்த கல் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக சொன்னிச்சா, நீ செஞ்சதெல்லாம் ரைட்டு, நீ உற்ற துணையாக தேர்ந்தெடுத்த விஷயம்லாம் ரைட்டு தான், ஆனால் நீ என்ன மாதிரி ஒரு கருங்கல்ல தானே தேர்ந்தெடுத்துருக்கணும், மண்ணாங்கட்டியை தேர்ந்தெடுத்தது தான் தப்பு அப்படின்னு. அப்போ தான் இலைக்கு புரிஞ்சுதான். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த உற்ற துணை நாம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட யாரோட நட்பை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம சூழ்நிலைகளையும் தீர்மானிக்கும். நம்ம வாழ்க்கையில் சிறப்பானது ஒரு இடத்தை நாம் அமைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், உற்ற துணை
எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். இல்வாழ்வான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அப்போ ஒரு தலைவன் தன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் காக்கும் பொறுப்பும் கடமையும் ஒரு தலைவனுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த உற்ற துணையா இருந்து ஒவ்வொருவரும் அதை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை தானே. ஒரு அழகான கதை மூலியமா இதை நான் சொல்கிறேன். ஒரு பழைய பள்ளி மாணவர் ஒருத்தர் ஆசிரியரை சந்திக்கிறார். அவர்கிட்ட ஐயா என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஆசிரியர் யாருப்பா நீனு அப்படின்னு. இந்த மாதிரி நான் இந்த வருஷத்தில் படித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு என்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு நாள் பள்ளியில் ஒரு மாணவன் விலையுயர்ந்த கடிகாரத்தை போட்டுட்டு வந்திருந்தார். அதை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த கடிகாரம் விலை உயர்ந்ததாக இருக்குது, நீ அதை எடுத்துக்காத, தயவு செஞ்சு அதை உன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கோ, இது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த மாணவன் கேட்காம அவர் பைக்குள்ளே அதை வச்சிருந்தார். அப்போது இன்னொரு மாணவன் அதை என்ன பண்ணார் அப்படின்னா, ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு கடிகாரம் நமக்கெல்லாம் கிடைக்காதேன்னு, அவர் ஏழை மாணவர், கிடைக்காதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இன்டர்வல் டைமில் வெளியில் போகும்போது அந்த மாணவர் எடுத்து அதை அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். இப்போ அந்த விலையுயர்ந்த கடிகாரத்தை காணும்னு அந்த மாணவர் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது ஆசிரியர் சொன்னார், சரி பதட்டப்படாத, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு எல்லாரையும் வரிசலில் நிற்க வச்சார். வரிசலில் நிற்க வச்சு எல்லாரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கண்ணை மூடின உடனே இந்த கடிகாரத்தை எடுத்து அந்த மாணவர் வச்சிடலான்னு நினைக்கும் போது தான் அந்த மாணவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இனிமேல் வச்சாலும் தனக்கு பேர் திருடிட்டேன்ற எண்ணம் தான் வரும் அப்படின்னு. இப்போ ஆசிரியர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து எல்லாரும் முன்னாடியும் தன்னை அசிங்கப்படுத்த போகிறாரு. தான் திருடன்னு பேர் வாங்க போகிறோம், இனிமேல் எப்படி படிக்க போகிறோம், ஏழை மாணவனான தனக்கு கல்வியும் இல்லாமல் போயிடுமோன்னு அவர் ரொம்ப வருந்தி அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கார். அப்போ ஆசிரியர் ஒவ்வொரு பாக்கெட்டாக கையை விட்டு இவர் பாக்கெட்டில் வரும்போது கையை விட்டு எடுத்துட்டு சரி இன்னும் இந்தாண்ட வந்துடுறார். கடிகாரம் கிடச்சிருச்சு, கண்ணை திறங்க அப்படின்னு சொல்கிறார். கண்ணை திறந்தோடனே எடுத்து அந்த கடிகாரத்தை அவர் அந்த மாணவர் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற. அந்த மாணவர் கேட்குறாரு, யாருங்க ஐயா இதை எடுத்தது அப்படின்னு. அது ஏன் உனக்கு கிடச்சிருச்சு இல்லை, நீ போ அப்படிங்கிற. அவரும் போயிடுறார். இந்த மாணவன்கிட்ட அந்த ஆசிரியர் இதை பற்றி கேட்கவே இல்லை. கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் வகுப்பறை மாறி போயிடுறாங்க. அந்த மாணவரும் அதை மறந்துறார். ஆனால் அந்த ஆசிரியரை பார்க்கும் போதெல்லாம் அவர் மனதுக்குள்ளே அந்த நன்றி உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளவு நல்ல ஆசிரியர் அப்படின்னு. இதை தான் அவர் சொல்கிறார். இந்த கதையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. கதை ஞாபகம் இருக்குப்பா, ஆனால் நீ யார், அந்த தொலைத்த மாணவனா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நான் திருடன மாணவன், நான் தான். நீங்கள் என்னை காட்டி கொடுக்கல, அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஆசிரியராக நான் இந்த இடத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கு அந்த நேரத்தில் உற்ற துணையாக இருந்து என்னோட வாழ்க்கையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்குமே நீதான்னு தெரியாதுப்பா அப்படின்னு. ஏங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் அந்த இடத்துல கண்ணை கட்டி இருந்தேன். ஏன்னா நான் எடுத்து நாளைக்கு ஒன்று பார்த்தோன்னே இந்த பையன் தானே வாட்சி திருடனான்னு உன் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாயிடக்கூடாது இல்லையா, யாராக இருந்தாலும் அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் கண்ணை கட்டிக்கிட்டு எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு சிறந்த ஆசிரியர் இல்லையா. ஒவ்வொருவரும் வாழ்நாளில் எவரையும் துன்புறுத்தாமல், எவ்வுயிருக்கும் துன்பம் தராமல், எவ்வுயிரையும் தன் உயிர் போல் நினைத்து மதிப்பளித்தால் அந்த வாழ்வு சிறப்பாகும். உற்ற துணையாக வாழலாம். நல்ல துணை என்பது அனைவர் மனதிலும் நிலைத்து நிற்பது என்று கூறி இன்னைக்கு நாம நிறைய தகவல்களை பார்த்துருக்கோம். வரும் நாட்களில் இதை விட சிறப்பான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.